Hello, hello everyone. Welcome back to our UGC NET English preparation series. So, in the video, நம்ம பார்க்க போகிறது the most important literary period for UGC NET English. Okay, so the period is the Old English period, also known as நம்ம சொல்லுவோம் Anglo-Saxon period. Okay, the period begins around 452. Wait a minute. 452,066. Okay, so it's the period begins around 450 and ends in 1066. So we already seen that Old English period is also known as Anglo-Saxon period. Okay, so next, but don't worry, we are not going to study the language part. Okay, instead we are going to focus completely on history. Okay, completely on history and Christianity. Okay, Christianity and how this grew. Okay, how this grew up in England, and Old English poetry and important manuscripts. So this video is about this other main topics. Okay, so let's begin. So historical background. Now we are going to see about historical background. Old English period is traditionally dated அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோன்னா 450லேருந்து 1066 வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஏன் 1066 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் இட் மார்க்ஸ் ஓகே என்ன அதுன்னா நார்மல் கன்கோஸ்ட் ஆஃப் இங்கிலாண்ட். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ ரிமெம்பர் 450 இஸ் த பிகினிங் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் 1066 இஸ் த எண்ட் ஆஃப் த ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். ஸோ நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் பீரியட் டெவலப்ட் ஹிஸ்டாரிக்கலி. எப்படி அது ஹிஸ்டாரிக்கலாக அது டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் ஆங்கிலோ-சாக்சன்ஸ் அரைவ்டு, ஓகே, பிரிட்டன் வந்து ரோமன் இன்ஃப்ளூயன்ஸால் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேட் நம்ம பார்த்தோம்னா ஜூலியஸ் சீசர். நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் போக போகிறதில்ல, மோஸ்ட்டாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நான் ரொம்ப டெப்த்தாக இதில் நோட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ஃபார் யூஜிசி நெட் அது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் நோட் பண்ணிக்கலாம், நான் சொல்லும்போதே அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்குவோம். ஓகேவா, ஸோ ரோமன் பீரியடை பார்த்தோம்னா 55 பிசி வந்து இதில் ஜூலியஸ் சீசர் வந்து பிரிட்டனில் ஹீ இன்வைட்டட் பிரிட்டன். ஓகேவா, 55 பிசியில் அவர் இன்வைட் பண்ணுறாரு. லேட்டர் நம்ம பார்த்தோன்னா ரோமன் கன்கோஸ்ட் ஆஃப் பிரிட்டன் பிகன் அண்டர் யாருக்கு கீழே எம்பரர் கிளாடியஸ். ஓகேவா, ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரோமன் ரூல் வந்து செவரல் சென்ச்சுரிஸாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு அரவுண்ட் AD 410 என்ன ஆகுதுன்னா ரோமன்ஸ் விட்ரியூ ஃப்ரம் பிரிட்டன். ஓகேவா, பிரிட்டன்லேருந்து அவங்க வெளியே போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னா ஜெர்மானிக் செட்டில்மெண்ட் அங்கே வருது. ஓகே, ஜெர்மானிக் பீப்புள் வந்து அங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரைட், ஸோ ஜெர்மன் செட்டில்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஜெர்மானிக் செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா மேஜர் திங்ஸ் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஜூட்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ். ஸோ த 3 மேஜர் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் அசோசியேட் வித் ஆங்கிலோ-சாக்சன் செட்டில்மெண்ட் வேர் ஜூட்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள் என் கூட, ஜூட்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ். ஸோ தீஸ் குரூப்ஸ் செட்டில்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்களோட கிங்டம்ஸை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ
எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜெர்மன் செட்டில்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம். ரைட்? யா. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட செட்டில்மெண்ட் இவங்களோட இந்த வளர்ச்சி எதெல்லாம் நோக்கி போகுதுன்னா, ஆங்கிலோ சாக்சன் பொலிட்டிக்கலாகவும் சரி, கல்ச்சுரல் வேர்ல்டு அவங்களோட அந்த கல்ச்சுரலாகவும் சரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டெவலப்மெண்ட் அங்கே பார்க்க முடியும். ஓகே, அதான் இது ஜெர்மானிக் செட்டில்மெண்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இது ஜெர்மானிக் செட்டில்மெண்ட்னால 3 திங்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 3 இதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரெல்லாம் ட்ரைப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்? ஜூட்ஸ், ஆங்கிலோ சாக்சன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கணும். JEAS ஜாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜெர்மானிக் செட்டில்மெண்ட் ஜாஸ், ஜூட்ஸ், ஆங்கிலோ சாக்சன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஆங்கிலோ சாக்சன் கிங்டம். அது யாரெல்லாம்? ஆங்கிலோ சாக்சன் கிங்டம்னாலே ஹெப்டார்கி. ஹெப்டானா வாட் இஸ் மேபி ஹெப்டானா என்னது? 7, ரைட்? ஸோ 7 கிங்டம்ஸ். ஸோ 7 கிங்டம்ஸ் வந்து நம்ம ஹெப்டார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 7 கிங்டம்ஸை நம்ம பார்த்தோம்னா ஓகே பார்த்தோன்னா யாரெல்லாம் ஹெப்டார்கி எந்தெந்த 7 கிங்டம்ஸ் இருக்காங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம். 7 கென்ட், எசெக்ஸ், சசெக்ஸ், வெசெக்ஸ், ஈஸ்ட் ஆங்கிலியா, மெர்சியா, நார்த்தம்பிரியா. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெசெக்ஸ். ஏன்னா வெசெக்ஸ் அமௌங் தீஸ் கிங்டம்ஸ் வெசெக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பர்டிகுலராக இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆல்ஃபர்ட் த கிரேட் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகேவா? ஆல்ஃபர்ட் த கிரேட் வந்து இந்த வெசெக்ஸை தான் ரூல் பண்ணார். ஓகேவா? அவர் தான் அதில் கிங்காக இருந்தார். ஸோ இது இம்பார்ட்டன்ட். நம்ம பின்னாடி நம்ம அது ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ என்னென்ன ஹெப்டார்கி இருக்குது? கென்ட், எசெக்ஸ், சசெக்ஸ், வெசெக்ஸ், ஈஸ்ட் ஆங்கிலியா, மெர்சியா, நார்த்தம்பிரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜஸ்ட் டு ரிமைண்ட் அவர் செல்ஃப் அந்த ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும்ல, ரைட்? பேக்ரவுண்ட் நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிசேஷன் எதற்காக நான் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன்னா, ஆங்கிலோ சாக்சன் இஸ் ஸ்ட்ராங்லி அசோசியேட் வித் சென்ட் அகஸ்டின். அகஸ்டின் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். யார் அகஸ்டின்? யாருன்னா who came from Rome under the direction of Pope Gregory I or Pope Gregory the Great. ஸோ அவரோட டைரக்ஷனில் வந்து ஒரு ஆர்ச் பிஷப் தான் சென்ட் அகஸ்டின். அவர் வந்து எங்கே ஃபஸ்ட்டு கேண்டபரியில் ஃபஸ்ட்டு ஆர்ச் பிஷப்புன்னா யாருன்னா சென்ட் அகஸ்டின் தான். ஸோ அவர் இங்கிலாந்துக்கு வராரு. இங்கிலாந்துக்கு வந்து அவர் வந்து கேண்டபரியில் ஃபஸ்ட்டு ஆர்ச் பிஷப் ஆகுறாரு. யாரோட அண்டரில் வந்திருக்காரு? போப் கிரிகோரி I. எந்த பீரியட்? 797 AD. ஸோ ரிமெம்பர் திஸ் செயின். ஓகேவா? 795 AD அகஸ்டின் கேண்டபரியில் அவர் ஆர்ச் பிஷப் ஆகுறாரு. யாரோட அண்டர் டைரக்ஷன்? கிரிகோரி தி கிரேட். ஸோ எதுக்காக நான் கிறிஸ்டியனைசேஷன் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் மொனஸ்ட்ரீஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பிகம் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ். எதுக்கெல்லாம்? லேர்னிங், ரைட்டிங், காப்பியிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டெக்ஸ்ட். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக யார் இருந்திருக்காங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்த பீப்புள் தான். ஓகேவா? ஸோ திஸ் பிரிங் அஸ் டு சம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாம் இவங்களால தான் ப்ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் அதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது யாருன்னா ஆல்ஃபர்ட் த கிரேட். ஓகேவா? ஆல்ஃபர்ட் த கிரேட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், ரைட்? ஆல்ஃபர்ட் த கிரேட் now one of the most important name of old English period. Alfred the Great ஞாபகம் வச்சுக்கணும். Alfred was king of Wessex. ஓகேவா? king of Wessex and ruled from 871 to 899. ஓகேவா? இந்த பீரியடில் தான் அவர் வந்து அதில் கிங்காக ரூல் பண்ணியிருக்காரு. He
particularly important for 3 reasons. அது இம்பார்ட்டன்ட் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா வைக்கிங் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா எஜுகேஷனுக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அதனால தான் அவர் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஏன் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா லேட்டரும் நம்ம பார்ப்போம். ஓகே, தேர்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஆல்ஃபர்ட் தி கிரேட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன், அப்புறம் வைக்கிங் ரெசிஸ்டன்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு மனுஷன் தான் ஆல்ஃபர்ட் தி கிரேட். அதனால தான் ஆல்ஃபர்ட் தி கிரேட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா எத்தன்டன். ஓகே, த பேட்டில் ஆஃப் எத்தன்டன். ஓகே, பட் த பேட்டில் ஆஃப் எத்தன்டன் which was on 1878ல அது நடந்துச்சு. ஆல்ஃபர்ட் டிஃபீட்டட் இந்த பேட்டில் ஆஃப் எத்தன்டனில் ஆல்ஃபர்ட் என்ன பண்ணுறாருன்னா டேனிஷ் ஃபோர்ஸஸ் அசோசியேட் வித் கதுரம். ஓகேவா, அசோசியேட் வித் கதுரம் அவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஓகே, டேனிஷ் ஃபோர்ஸை இந்த ஆல்ஃபர்ட் வந்து டிஃபீட் பண்ணுறதுனால தான் இந்த எத்தன்டம் பேட்டில் ஆஃப் எத்தன்டம் இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஓகே, அண்ட் ஓகே, ஆல்ஃபர்ட் ஆல்சோ ப்ரொமோட்டட் லேர்னிங். நான் ஏற்கனவே சொல்லுறேன், ட்ரான்ஸ்லேஷன் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், லாட்டின் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ ரிமெம்பர், எப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும், அது மட்டும் ஞாபகம். ஆல்ஃபர்ட் இஸ் த கிங் ஆஃப் வெசெக்ஸ் அண்ட் ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வைக்கிங் ரெசிஸ்டன்ஸ், எஜுகேஷன், ப்ரோஸ், ட்ரான்ஸ்லேஷன். இது இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, தட்ஸ் ஒன். அவ்வளோதான். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக க்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கிறிஸ்டியனைசேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் அனதர் ஒன் திங் நான் மறந்துட்டேன், வைக்கிங் பீரியட் இம்பார்ட்டன்னா. வைக்கிங் குரூப்ஸு ஜஸ்ட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை சொல்கிறேன். வைக்கிங் வந்து இன்வென்ஷன் அண்ட் செட்டில்மெண்ட் பிகம் மேஜர் பார்ட் இன் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, என்னென்ன 3 குரூப்ஸ் வந்து ஸ்காண்டினேவியன் பீரியட், அந்த குரூப்பை தான் நம்ம வைக்கிங்னு சொல்கிறோம், வேறு யாரையும் கிடையாது. அந்த ஸ்காண்டினேவியன் யாரெல்லாம், டேன்ஸ், நார்வேஜியன் அண்ட் ஸ்வீட்ஸ். ஓகே, அதனால தான் வைக்கிங் ரெசிஸ்டன்ஸை யார் அவர் எத்தன்டனில் அந்த டேன்ஸ் குரூப்பை வந்து டிஃபீட் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அது டீட்டெயிலாக நம்ம சொல்லலை, ஆனால் இதை ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா, ஸோ டேன்ஸ், நார்வேஜியன் அண்ட் ஸ்வீடிஷ், அவங்க தான் ஸ்வீட்ஸ், அவங்க தான் இந்த வைக்கிங் ஸ்காண்டினேவியன் குரூப்ஸ். ஓகேவா, ஸோ இதில் இந்த டேனிஷ் ரூலர்ஸில் இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா மேஜர் பார்த்தோன்னா சீனட். ஓகே, சீனட் பிகம் கிங் ஆஃப் இங்கிலாண்ட் இன் 1066. அதுக்கப்புறம் நார்மன் கன்குவஸ்ட் வருது. 1066 தான் வந்து எதுக்கு சொன்னேன்னா 1066 வந்து நார்மன் கன்குவஸ்ட், 1016 சீனட் ஆஃப் டேன்ஸ். ஓகேவா, அவங்க வந்து கிங் ஆகுறாங்க இங்கிலாண்டில். அதுக்காக தான் இதை வந்து அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம்ல ஈஸியாக, அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மன் கன்குவஸ்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகே, நவ் வி ரீச்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் டுக் பிளேஸ் 1066. யார் அது பண்ணுறாரு? வில்லியம் டியூக் ஆஃப் நார்மண்டி. டிஃபீட்டட் ஹேரோல்ட் காட்வின்சன். ஓகே, ஹேரோல்ட் காட்வின்சன்கிற ஒரு கிங்கை தான் அவர் டிஃபீட் பண்ணி கிங் ஆகிறாரு, வில்லியம் த கன்குரர். அதனால தான் வில்லியம் த கன்குரர், வில்லியம் ஆஃப் நார்மண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வில்லியம் டியூக் ஆஃப் நார்மண்டியை தான் வில்லியம் த கன்குரர், வில்லியம் ஆஃப் நார்மண்டி அப்படின்னு சொல்கிறது, வேறு யாரையும் கிடையாது. ஓகேவா, ஸோ தேர்ஃபோர் we want to remember that 1066 is the battle of important for Battle of Hastings, and William the Conqueror became the king of England. Okay, so Norman rule வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், right? So next come to the another important topic, Old English poetry. ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரின்னு பார்த்தோம்னாலே நம்ம எதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்னா பேகன் பொயட்ரி, கிறிஸ்டியன் பொயட்ரி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பேகன் மீன்ஸ் பேகன்
It's also related to heroic tradition. So heroic tradition related poems எல்லாம் pagan poetry நம்ம சொல்லுவோம். Christian நமக்கு ஏற்கனவே தெரியும், religious poetry, right? So important pagan poetryக்கு கீழே வரக்கூடிய important work என்ன நம்ம பார்த்தோம்னா Beowulf. ஓகேவா? Beowulf is an anonymous heroic epic. அவர் வந்து ஹீரோயிக் எப்பிக்காக இந்த ஒர்க், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆதர் யாருன்னு தெரியாது, ஸ்டில் நமக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் இது ஒரு ஹீரோயிக் எபிக். த போம் பிலாங்ஸ் டு த ஜெர்மானிக் ஹீரோயிக் ட்ரெடிஷன், ஓகேவா. ஸோ இதில் மேஜர் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்னா ஹீரோ யார்? பியோல்ஃப், ஓகேவா, மேஜர் கேரக்டர். நெக்ஸ்ட்டு வந்து க்ரோதர். ஓகே, இதில் நான் தப்பாக போட்டிருக்கேன், வெயிட். க்ரோதர் தான் கரெக்டு. ஸோ பியல்ஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அனானிமஸ் ஓல்டு இங்கிலீஷ் ஹீரோயிக் எபிக்னு சொல்லிட்டோம். ஸோ என்னதுன்னு பார்த்தோன்னா பியால்ஃப் இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னா, பியால்ஃப் வந்து டென்மார்க்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. யாருக்காகனா கிங் க்ரோதர், ஓகே, கிங் க்ரோதருக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு. எதுக்காக என்ன ஹெல்ப்னா, அவங்களோட ஹால் ஹீரோயிட் அப்படிங்கிற ஒரு ஹால் இருக்கும், ஓகேவா. அந்த ஹால் வந்து எப்படின்னா அரச சபையில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலை வந்து யார் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா மான்ஸ்டர் கிரெண்டல், ஓகே, மான்ஸ்டர் கிரெண்டல் வந்து அட்டாக் பண்ணுது, ஓகேவா. ஸோ இந்த மான்ஸ்டர் கிரெண்டல் அட்டாக் பண்ணனால இந்த பியால்ஃபோட ஹெல்ப்பை டென்மார்க் அரசனான க்ரோதர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. பியால்ஃப் இங்கே வராது. பியால்ஃப் வந்து ஃபைட்ஸ் அண்ட் டிஃபீட் கிரெண்டல், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிரெண்டல் இறந்ததுனால கிரெண்டலோட மதர் வந்து பழி வாங்குறதுக்காக திருப்பி வராங்க, ஓகேவா. ஸோ கிரெண்டல்ஸ் மதரும் வந்து கம்ஸ் டு அவெஞ்ச் ஹிம் அண்ட் பியால்ஃப் டிஃபீட்ஸ் ஹர் டூ. இவங்களையும் டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் இயர்ஸ் லேட்டர் பியால்ஃப் பிகம் கிங் ஆஃப் கீட்ஸ், ஓகேவா, கிங் ஆஃப் கீட்ஸ் and fight a dragon at the end of his டைம்னே சொல்லிக்கலாம், ஓகேவா. ஸோ பியால்ஃப் டிஃபீட்ஸ் த ட்ராகன், பட் என்ன ஆச்சுன்னா ஃபேட்லி ஹி wounded ஹிஸ் லோயல் வாரியர் விக்லாஃப், ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட். விக்லாஃப் ஸ்டேஸ் வித் ஹிம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஹீரோ பியால்ஃப் கிங்குக்கு அப்புறம் யார் கிங் ஆகுறான்னா இந்த விக்லாஃப், ஏன்னா இவர் லோயலாக இருந்தனால, ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இம்பார்ட்டண்ட் மான்ஸ்டர்ஸ் யாரெல்லாம்? கிரெண்டல்ஸ் மதர் ட்ராகன், அப்புறம் கிங் வந்து க்ரோதர், டென்மார்க்கோட கிங் க்ரோதர், அண்ட் கீட்ஸோட கிங் பியால்ஃப் வந்து டென்மார்க்கில் வந்து இவங்களை எல்லாம் டிஃபீட் பண்ணிவிட்டு தென் ரிட்டர்ன் டு கீட்ஸ் அண்ட் பிகம் அ கிங், ஓகேவா. இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டண்ட் தீம்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ஹீரோயிசம், லாயல்ட்டி, குட் வெர்சஸ் ஈவில், and fate, fame, kingship, mortality, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பியால்ஃப், க்ரோத்கர், கிரெண்டல்ஸ் மதர், ட்ராகன், விக்லாஃப், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு நம்ம பார்த்தோன்னா அதர் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பியால்ஃப்க்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் என்னென்ன ஒர்க்ஸுங்கிறத மட்டும் நம்ம போம்ஸ் என்னங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா. ஸோ விட்சத்துங்கிறது விட்சத் மீனிங் ஃபார் ட்ராவலர், ஓகேவா, ஃபார் ட்ராவலர். ஸோ இட்ஸ் அசோசியேட் வித் த மீனிங் ஃபார் ட்ராவலர். And its Vitsat is connected with scoop or minstrel or poet, okay va. It's associated with scoop, minstrel, poet, and it contain
reference to many rulers and heroic figures. ஸோ இது ஒரு கேட்டலாக்னு கூட சொல்லிக்கலாம் விட்ஸெத். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விட்ஸெத் மீனிங் ஃபார் ட்ராவலர், அது கண்டெய்ன்ஸ் ஸ்கோப் minstrel poets and it's related to heroic tradition and get reference to the catalog like a catalog of rulers and peoples. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விட்ஸெத் the poem. Okay, next poem is Dear. Okay, Dear. Dear is a short poem, 42 lines தான் அதுக்கு இருக்குது. It presents the complaint of a minstrel who has lost his position. Okay, who has lost his position and another minstrel யார் ஹீரோரண்டா. Okay, take his place. Okay, ஹீரோரண்டா. Okay, சில நம்ம ப்ரனன்சியேஷன்லாம் பார்த்து தான் பேசுகிறோம். ஓகே, ஹீரோரண்டா டேக் ஹிஸ் பிளேஸ். ஸோ இதில் தீம் என்னன்னு பார்த்தோன்னா சஃபரிங் அண்ட் சேஞ்ச், இதுதான் இம்பார்ட்டன்ட் தீம். ஓகே, நெக்ஸ்ட்டு போம் என்னென்னு பார்த்தோன்னா த சீஃபெரர். ஓகே, சீஃபெரர் the poem associate with the sea, exile, loneliness, hardship and spiritual reflection. இது எல்லாமே associate ஆனது தான். And important thing is it's a monologue. Okay, monologue. The speaker reflects on the hardship of the life and the experience of the sea. So எப்படி remember sea இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. seafarer, sea, exile, loneliness, spiritual reflection அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. So it's a monologue and hardship of life and experience of the sea. நெக்ஸ்ட்டு வந்து வாண்டரர், த வாண்டரர். ஓகேவா, வாண்டரர் இம்பார்ட்டன்ட் போம். மேஜர் தீம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதுலேயுமே எக்ஸைல், லோன்லினஸ், லாஸ்ட் அண்ட் சயின்ஸ், விஸ்டம் இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இது ரொம்ப அப்படி எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் மேல்டன் வந்து நவ் இது என்னென்னா the battle took place in 1991 and it deals with conflict between English and Vikings. Okay, but the poem is associated with the by note. Okay, you associate the by note and it celebrated heroic resistance and loyalty. Okay, very important. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ 1991 வைக்கிங்ஸ், பை நாட், ஹீரோயிக் ரெசிஸ்டன்ஸ், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டில் போம்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் ப்ரோனான்போ. ஓகே, ஸோ அசோசியேட் வித் த இயர் 1937 அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் போயம் அப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேட்மன். இது வந்து ஆக்சுவலி நம்ம கேட்மன் இஸ் அ கிறிஸ்டியன் போயட்ரி. ஓகே, ஸோ மேஜர் நேம் கிறிஸ்டியன் போயட்ரிக்கு வந்துட்டுருக்கோம். மேஜர் நேம்னு பார்த்தா கேட்மன். அக்கார்டிங் டு பேட். ஓகே, பேட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர், நம்ம பின்னாடி பார்ப்போம். பேட். ஓகே, அக்கார்டிங் டு பேட் கேட்மன் வாஸ் அன் அன்லெட்டர்ட் ஹெட்ஸ்மேன். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இவர் வந்து ஹார்ப் வாசிக்கிறவர். ஒரு பப்ளிக்கில் ஹார்ப் வாசிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இவருக்கு அந்த இடத்துல ஹியூமிலேஷன் தான் நடக்கும். ஏன்னா அவ்வளோத்துக்கு அவர் நல்லா வாசிக்க மாட்டார். ஸோ என்ன ஆகும்னா இவர் வந்து ஸ்டேபிளில் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தூங்கியிருப்பார். தூங்கும்போது ஒரு ட்ரீம் பார்ப்பார். அதில் வந்து என்ன நடக்கும், இவருக்கு சடனாக ஒரு டிவைன் கிஃப்ட் கிடைச்ச மாதிரி பேட் சொல்லியிருப்பார். என்னென்னா இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷன் அவருக்கு தெரியுது. விஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா எழும்பி பாடு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ அப்போ அவர் கேட்குறாரு வாட் ஷால் ஐ சிங் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஹெவன்லி விசிட்டர்கிட்ட. லைக் ஏஞ்சல்னே நம்ம வச்சுக்கலாம். ஹெவன்லி விசிட்டர்கிட்ட அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ ஹெவன்லி விசிட்டர் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா சிங் த பிகினிங் ஆஃப் கிரியேட்டட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க.
ஓகே, உடனே அவங்களுக்கு வந்து தூக்கத்துலேருந்து எழும்பி பார்த்ததுமே ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ஒரு ஆச்சரியமான ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். ஓகேவா? ஸோ அவர் வந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு பாடகராகவே மாறிடுறாரு. ஃபேக்கல்ட்டி ஆஃப் பொயட்ரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் அவர் கேட்மனோட நம்ம ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா கேட்மன்ஸ் ஹிம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு ரிமெம்பர். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கேட்மன், ஹெட்ஸ்மேன், ஓகே, அண்டு ட்ரீம். ஹிம் என்ன பாட்டு பாடுறான்னா ஹெட்ஸ்மேனோட ஹிம். அண்டு இது என்ன போம்? கிறிஸ்டியன் பொயட்ரி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைன்வுல்ஃப் வந்து it is also associated with the religious poetry. He is particularly famous because four poems traditionally associate with him contain his runic signature போட்ட ஒரு 4 போம். அந்த காலத்திலேயே ஒரு நேமெல்லாம் இல்லைல்ல, அந்த டைமில் இவர் சிக்னேச்சர் போட்டு இந்த 4 போம்ஸை வந்து பேடோட அந்த எக்லஸ்டியாட்டிக் இங்கிலீஷ் போய்ட்டு அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன போம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஜூலியானா, அசர்ஷன், எலைன், ஃபேட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். இந்த 4 போம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சைன்வுல்ஃபோட அவரோட ரிலீஜியஸ் பொயட், அவரோட 4 சைன்ட் போம்ஸ் எல்லாம் என்னென்னா ஜூலியானா, அசர்ஷன், எலைன், ஃபேட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். ஸோ ரிமெம்பர் சைன்வுல்ஃப் 4 சைன்ட் ரிலீஜியஸ் போம்ஸ். அது என்னதெல்லாம் அப்படின்னு ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட்டு போம் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரீம் ஆஃப் த ரோடு. ஸோ வாட் டஸ் மீன் பை ரோடு? என்ன ரூட்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரூட்? ரூட் மீன்ஸ் க்ராஸ். ஓகேவா? க்ராஸ். திஸ் இஸ் வெரி காமன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஆக்சுவலி. த போம் இஸ் a dream vision. The speaker encounters the cross and reflection of the crucifixion. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரீம் ஆஃப் ரோடுங்கிறது, ரூட்னா என்னதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ராஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அதை பற்றினா இந்த லைக் க்ராஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் க்ரூசிஃபிகேஷன் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிரைஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ரூத்வெல் க்ராஸுங்கிறதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா தான் தெரியும். ரைட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரீம் ஆஃப் ரோட் மீன்ஸ் க்ராஸ். It's the poem of dream vision, and it is also connected with the Ruthwell Cross. Next important work பார்த்தோன்னா கிறிஸ்டியன் பொயட்ரியில் முடிச்சிட்டோம். நம்ம எல்லாம் ஓரளவு முடிச்சிட்டோம். ஸோ கேட்மன் வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். கேட்மனில் அவரோட ஹிம் நம்ம பார்த்தோம்ல, போம், கேட்மன்ஸ் ஹிம். ஸோ அவர் என்னென்ன இது பாடியிருக்காரு, எதெல்லாம் வச்சு பாடியிருக்காருன்னா நம்ம பைபிளில் இருந்து ஜெனசிஸ், எக்ஸோடஸ், டேனியல், அப்போஸ்டல்ஸ். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுப்போம். ஸோ நவ் ஓல்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு வந்துட்டோம். ஓகேவா? பேட் யாரெல்லாம் இருக்கா? பேட், ஆல்ஃப்ரிக், இந்த 3 பேர் தான் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னா யார்? பேட். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி பேட் தான், வேறு யாரும் கிடையாது. ஓகேவா? ஸோ இவரோட ஒர்க் என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னா ஹிஸ்டோரியா எக்லஸ்டிகா ஜென்டிஸ் அல்கோரம். ஸோ இது ஆக்சுவலி ரிட்டன் இன் லேட்டின். இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்த ஒர்க் நேம் தான் என்னது? எக்லஸ்டியாட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள். பொயட்ரின்னு தெரியும், பட் பொயட்ரி கிடையாது, பீப்புள். எக்லஸ்டியாட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள். ஆக்சுவலி எக்ஸாமில் பொயட்ரி பீப்புள் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம பொயட்ரி கிளிக் பண்ணுவோம். ரைட். ஸோ எக்லஸ்டியாட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்லஸ்டிக் ஹிஸ்ட்ரி யார் எழுதுனா? பேட். It was written in which language? Latin. And என்ன ஹிஸ்ட்ரி அவர் எழுதியிருக்காருன்னா கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அல்ஃபர்ட் வரும். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு பார்த்தோன்னா அவரோட ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்குனா நம்ம அல்ஃபோர்ட ஒர்க்கு.
Alfred the Great, Anglo-Saxon Chronicle. Okay, wow. So already we learned that he encountered learning and translation, promote learning, right? He also associated with translation important Latin work, including works connected with Gregory the Great, Boethus, Orasius, Bede பற்றி இவர் எழுதியிருக்காரு. அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்து ஆங்கிலோ-சாக்சன் க்ரோனிக்கல், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஆங்கிலோ-சாக்சன் க்ரோனிக்கல் யார் எழுதுனது? அல்ஃப்ரெட் தி கிரேட். ஓகே, அல்ஃப்ரிக். ஸோ அல்ஃப்ரிக் வந்து another ஒன் ஒர்க்கு எழுதியிருக்காரு. அவர் என்ன ஒர்க் எழுதியிருக்காரு? இம்பார்ட்டண்ட் ஒர்க் கேத்தலிக் ஹோம்லிஸ். அது மட்டும் கிடையாது, கொலோக்கி அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் கிராமர். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அல்ஃப்ரிக், ஹோம்லிஸ், கொலோக்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே இந்த பேர்ட் அல்ஃப்ரிக் பார்த்துட்டோம். வூல்ஸ்டன்கிற ஒரு ரைட்டர் இருக்கார், ப்ரோஸ் ரைட்டர். ஓகேவா? ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா செர்மோ லிப்பியட் ஆங்கிலஸ், which means sermon of the wolf to the England. Okay, which means sermon of the wolf to the England. Okay, English. So இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, Woolston. So important, next we come to important manuscript. என்னென்ன மேனுஸ்கிரிப்ட் நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்ன நோவல் கோடெக்ஸ், ஜூனியஸ் மேனுஸ்கிரிப்ட், எக்ஸ்டர் புக், வெர்சலி புக். இந்த 4 மேனுஸ்கிரிப்ட் தான் ஓல்ட் இங்கிலீஷ் மேனுஸ்கிரிப்ட். ஓகேவா? நோவல் கோடெக்ஸ், ஜூனியஸ் மேனுஸ்கிரிப்ட், எக்ஸ்டர் புக், வெர்சலி புக். ஓகே, ஸோ நோவல் கோடெக்ஸ் பற்றி பார்ப்போம். நோவல் கோடெக்ஸ் வந்து பியோல்ஃப். ஓகே, நோவல் இட் ஆல்சோ கண்டெயின் ஜூடித். ஓகே, ஸோ இது மாதிரி ஞாபகம், நோவல் பியோல்ஃப். ஓகேவா? அதனால தான் அதை மட்டும் தனியாக போட்டுச்சு. நோவல் பியோல்ஃப் அண்ட் ஜூடித். Okay, number 2, Junius manuscript. The Junius manuscript can major biblical poems. என்னதெல்லாம்? Genesis, Exodus, Daniel, Christ and Saturn. So ஜூனியஸ் மேனுஸ்கிரிப்ட்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிப்ளிக்கல் போம்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 3 என்னதுன்னா எக்ஸ்டர் புக் contains many important poems including Pitsith, Deer, okay, Wanderer, Seafarer, and also numerous riddles also there. So extra book na another elegies and riddles. Elegies annadala Pitsith, Deer, Wanderer, Seafarer, Phoenix idellame elegies கண்டர்ல வரும். And riddles. Okay, next number 4, Wesley book பார்ப்போம்னா contains Dream of Rood means what? Cross. Elaine, Andreas, The Fate of Apostles. Okay, so Rood and Steinwolf ஓட poems. So இதுதான் Rood poems and Steinwolf poems. Okay, so ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ குயிக் ரிவிஷன் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? குயிக் ரிவிஷன் கம் டு த ஃபஸ்ட் ப்ளே. யா, now let's quickly revise the entire old English period. I will give you the fact and you try to answer. ஓகேவா? ஸோ old English periodனா எதுலேருந்து எல்லாம் எது வரும்? 450 to 1066. ஹெப்டார்கின்னா என்னது? 7 kingdoms. என்னதெல்லாம் 7 kingdoms? Kent, Essex, Sussex, Wessex, East Anglia, Mercia, Northumbria. Okay, and 3 major Germanic tribes என்னதெல்லாம்? Jews, Anglo-Saxons, right? And 597ல என்ன நடந்துச்சு? Yeah, Augustine's mission and Christianizations, right?
and Alfred வந்து யாரு? Alfred the Great, king of Wessex, Viking. And important for அவரோட main important things என்னன்னு remember பண்ணணும். Viking resistance, yeah, Viking resistance. இங்க வருங்க yeah, Viking resistance, educations and prose, right? So 878 ஞாபகம் இருக்கா? 878 Battle of Ethenton, right? 1016 என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சீனட் வந்து கிங் ஆகிறாரு. 1066 என்னது ஞாபகம் வச்சுக்கணும்? Battle of Hastings and Norman Conquest, right, very good, கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க. கிரேட் இங்கிலீஷ் எபிக் வந்து எது? கிரேட் ஓல்டு இங்கிலீஷ் எபிக் என்னது? பியோல்ஃப், ரைட். பியோல்ஃப். ஃபார் ட்ராவல்னா என்னது? what is mean by Witsit or traveler? Good. And 42 line minstrel poem என்னது? Dior. And another one thing, headsman and hymn, அது யார் எழுதுனது? hymn யார் எழுதியிருக்கா? Cadman, right? And 4 signed religious poems யார் எழுதியிருக்கா? என்ன யாவது அப்படின்னு பார்த்தோன்னா யாரை சொல்லலாம்? Steinwolf, very good. Rude, what is mean by rude? Cross. அது என்ன போம்? அந்த போம் நேம் என்னது? ரைட், ஸ்பீடாக போயிட்டணும். யா, கரெக்டாக தான் போயிருக்கோம். ஓகே, ஸோ ட்ரீம் ஆஃப் ரோட். ஓகே, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி யார்? பேட். ஓகே, அண்ட் கேத்தலிக் ஹோம்லிஸ் யார் எழுதியிருக்கா? ஆல்ஃப்ரிக், ரைட். செர்மோ லூப்பி அண்ட் ஆங்க்லோஸ் யார் எழுதியிருக்கா? ஓல்ஸ்டன். அண்ட் நாவல் காடெக்ஸ், பியோல்ஃப், ஜூனியஸ். நாவல் காடெக்ஸ் இங்கே வாங்க யா, நாவல் காடெக்ஸ், பியோல்ஃப், ஜூனியஸ், பிப்ளிக்கல் போயம்ஸ். எக்ஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னா என்ன ஞாபகம் வரணும்? விட்சன், ஜியோர், எலிஜிஸ் அண்ட் ரிடில்ஸ், வெரி குட். வெஸ்ஸலி ஞாபகம் வரணும்னா எதெல்லாம் ஞாபகம் வரணும்? ட்ரீம் ஆஃப் ரூட் அண்ட் சைன்வுல்ஃப் ரிலேட்டட் ஒர்க்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏதாவது நான் சொல்லி தந்ததில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் கிளாஸை. ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம திஸ் இஸ் யுவர் கம்ப்ளீட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் ரிவிஷன் வித்தவுட் லாங்குவேஜ் செக்ஷன். நான் லாங்குவேஜ் செக்ஷனே போகலை. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் UGC NET, don't try to memorize everything at once. First memorize these 5 areas. என்னதெல்லாம்? chronology, Beowulf, Cadman and Steinwolf, Bede and Alfred the Great, and 4 major manuscripts. Once these are strong, the remaining details become much easier to remember. Okay, so if you found this lesson useful, save these notes and revise them before your UGC NET examination. In the next lesson, we can move to the Middle English period, continue the history of English literature period by period. Okay, thank you for watching and keep preparing consistently. All the best.